ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கூடயே கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லும். இன்றைக்கி எபிசோட் எண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவோட வீட்டுக்கு என்ட்ரி ஆயாச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்களும் தோணுதுங்க. வெண்ணிலா ஒரு வேளை நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்குள்ளே ஃபீல் ஆகுது. மேபி அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து நடிக்கிறாங்களோ, ஏன்னா அவங்க மாதிரி சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மேபி இவங்க வில்லியாக நடித்து பார்த்ததுனால அப்படியே தாட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு அது பார்க்கும்போது அப்படி தான் இருக்குன்னு ஒருத்தவங்க கமெண்ட்டும் பண்ணாங்க. எனக்கு அது வச்சும் அது மாதிரி தாட் வருதான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ராகினியோட ஆட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ தான் வந்து விஜய்க்கும் காவேரிக்குமான ஒரு நல்ல ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல காவேரி வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு லவ் பண்ணாருங்கிறத அவருக்கு வந்து நமக்கு காமிக்கிறாரு. அது காவேரிக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு புரிஞ்சாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் ப்ரீவியஸாக லவ் பண்ண ஒரு பொண்ணு, அதுவும் எனக்கு நீயா வெண்ணிலாவான்னு கேட்கும்போது வெண்ணிலா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் விளையாட்டுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு பயப்படுத்தலே வச்சுக்கிறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் அதுதான். ஏன்னா அவங்க பயப்படுறதுக்கான காரணமே முக்கியமாக இதுதான். ஏன்னா வந்து அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் விளையாட்டாக தான் சொல்ல போனார். பட் அது வந்து இந்த லெவலுக்கு வந்து தாக்கத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இல்லாமல் ராகினி பண்ணுற விஷயங்கள், ராகினி கெட்டவா தானே, எதுக்காக ராகினி சொல்கிறத நம்புகிறாங்க நம்ம காவேரி? அவங்க எல்லாமே பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு அந்த தாட் வர மாட்டேங்குது. பட் இன்றைக்கி எபிசோட ராகினி வந்து கங்காவும் அவங்களும் சேர்ந்து வச்சு செய்வாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நோஸ்கட் கொடுத்துட்டு தான் நல்லா நினைக்கிறேன். பற்றில அவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு மூஞ்சியை வந்து ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்காமல் எதிர்த்து பேசி அவங்க பழைய காவேரியை காமிச்ச ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குமரனை வச்சு அவங்க ஒரு பக்கம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டாங்க. அங்கே இல்லைனும் போது அந்த சந்தேகம் உறுதியாகுது. ஸோ அதுதான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறைக்கக்கூடாது. ஒரு லெவலுக்கு தான் மறைக்க முடியும். அதுக்கு மேலே மறைச்சா அது கண்டிப்பாக பிரச்சனை தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரச்சனையில் முடிகிற மாதிரி தான் இருக்குது. கங்கா வந்து இன்னும் அவங்களோட ஒரு சந்தேகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க சொல்லுவாங்களே, உனக்கு வெண்ணிலான்னு ஒருத்தர் இருக்க மாதிரி எனக்கு யாரும் வந்துட போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம விஜய் வந்து காவிரி கிட்ட தேங்கி கேட்டதுமே நல்லா தான் இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது. அப்போவே விஜய் வந்து நமக்காக தான் கேட்குறதுங்கிறது காவிரியுமே புரிஞ்சுட்டு வந்து ரூம்லாம் வந்து ரெடி பண்ணது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எபிசோட் பற்றி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் கூட சீக்கிரம் ட்ராக் மாற்றினா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நான் ஃபீல் பண்ணுறேன். பை பாய்.